ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ஷனில் ராஜ்குமார் இளையா சிவம் நடித்து வெளியான தூவல் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து மீன்பிடி தொழில் மட்டும்தான் அந்த கிராமத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற தொழில். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே மீன் பிடிச்சி தான் தன்னோட வாழ்வாதாரத்தை வளர்க்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏரியாவில் வெடி தயாரிக்கிற, அதாவது தோட்டா வைக்கிற ஒரு ஆள், அவங்களுக்கும் அந்த குரூப்புக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் அந்த தோட்டா வெடித்ததுனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த மீன்பிடி தொழிலில் அவங்க என்ன முன்னேற்றம் அடைஞ்சாங்க, அது தடுக்கிறதுக்கு வந்து நம்ம போலீஸ்காரருக்கு என்ன ஆச்சு, இந்த மொத்த கதையோட கோர்வை தான் இந்த தூவல். இந்த படத்தினுடைய மொத்த கதை கூட. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி எடுத்தாங்க. டாக்குமெண்ட்ரி படம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அதில் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து ஒரு மீன் வளர்க்கும். அந்த மீன் இறந்துடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை புழு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அது மறுபடியும் ஆற்றுல விடும். இது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ஒரு பையனுக்காகவே எழுதப்பட்டு, ஒரு அம்மாவும் ஒரு பையனுக்காக எழுதப்பட்டு, அந்த ஸ்டோரி ஒரு தனியாக ஓடிட்டுருக்குது. அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் லவ் பண்ணுறாங்க. அது என்ன ஆனாங்க, எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அது தெரியாமல் போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் தம்பி என்ன பண்ணுறாரு, தோட்டாவில் வெடித்து அவர் இறந்துடுறாரு. அந்த இறந்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த கொலை கேஸ் ஆச்சா, அதை என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு, அந்த கொலையை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை. அது மறந்துட்டாங்களாட்டிருக்கு. ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் அதில் தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் தோட்டா வெடிச்சால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த மீன்பிடி தொழிலுக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார், அவருக்கும் மறுபடியும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதையும் முழுமையாக முடிக்கல. அப்புறம் போலீஸ்காரரு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டு தான் என்ன தப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பக்கம் அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சிது, அவர் என்ன பண்ணார், அது எதுவுமே முழுமையாக கொண்டு போய் சேர்க்கலை. இந்த படத்தில் வந்து எடுத்துக்கிட்ட கதையை முழுசும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. இந்த படத்தில் எல்லாமே பாதி பாதியாக நிப்பாட்டின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்வாதாரத்தை மீன் பிடிச்சி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிராமம் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் வந்து மீன்பிடி தொழில் மட்டும்தான் அந்த கிராமத்தில் முக்கியமான பிரசித்தி பெற்ற தொழில் அப்படின்னு சீனுக்கு சீனு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் மீன் பிடிக்கிற வேலைக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சாரி கட்டுறாங்க. சாரின்னு சொன்னால் நம்ம படல் மாதிரி கட்டி அதில் மீன் அடித்து நம்ம எடுக்கிறாங்க ஓடிட்டுருக்கிற தண்ணியில். அது வந்து கிருஷ்ணகிரி டேம்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த படமும் கூட நம்ம ஒகேனக்கல் பக்கத்தில் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய ஆறுகளினுடைய வியூ தான் அதில் தெரியுது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த படத்தில் ஒரு 2-3 பாட்டு இருக்குது. 2 பாட்டு என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 பாட்டும் கேட்கும்படியாக தான் இருக்குது. ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சுமாராக இருந்துச்சு. திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லாதனால இந்த கதை வந்து ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அந்த வில்லனாக வரவர் உண்மையிலே சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருக்கும் நல்ல வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸாக வரக்கூடிய ஆள் கூட அவர் கூட நல்லா தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது வந்து சொல்லிக்கும்படியான அந்த கதையில் அவ்வளோவா ஒன்றும் பிரமாதம் இல்லை. அந்த பையனாக இருக்கிற அந்த பையனுடைய அம்மாவா பாட்டியா அவங்க நல்லா நடிச்சுக்கிறாங்க. அது உண்மையிலே அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்குது. அந்த பையனும் கூட பரவாயில்ல. சில சீன்களில் அழுவுற சீன்லாம் ரியாலிட்டியாக நடிச்சிற மாதிரி தெரியுது. சின்ன வயசில் நம்மலாம் 90 கிட்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நிறைய காரணம் சொல்லுவோங்களா, அதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் நிறையா சீன்கள் வந்து நல்லா கொடுத்துருக்கலாம். ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒரு சிம்பிளாக முடித்த மாதிரி படத்தை எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். 1.25 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த படத்தில் வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்துக்கு வந்து ஒரு 40 to 45 மார்க்குள்ளே கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. தூவல் ஒரு மினிமமான ஒரு டைம் பார்க்கக்கூடிய சுமாரான படம். தேங்க்யூ.